அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புத்தகம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் ஒரு பிரபல எழுத்தாளர் சிட்னி ஷெல்டன் எழுதிய ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ற இந்த புத்தகம். சிட்னி ஷெல்டன் ஒரு பாப்புலர் ரைட்டர், நாவலிஸ்ட்டு. இவருடைய புத்தகங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட். பல புத்தகங்கள் படமாக வந்திருக்கு. இந்த ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழில் இதை தழுவி ஒரு பெரிய படத்தை எடுத்தாங்க. மக்களின் பக்கம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு படம். அண்ணன் திரு சத்யராஜ் அவர்கள் அதில் நடிச்சிருப்பாங்க, அம்பிகா அவர்கள் நடித்திருப்பார்கள், அண்ணன் திரு ராஜேஷ் அவர்கள் இதில் நடிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கதை அம்சத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அந்த மக்களின் பக்கம். சிட்னி ஷெல்டனை பொறுத்தவரை, சிட்னி ஷெல்டனுடைய எல்லா நாவல்களிலுமே பெண் கேரக்டர் தான் ஒரு பிரதானப்படுத்தப்படுவார்கள். அந்த பெண் வாழ்க்கையில் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க, அந்த சவால்களை எல்லாம் எப்படி எதிர்நீச்சல் போட்டு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர், அதுதான் அவருடைய ஒரு சிறப்பம்சம். இதுலேயும் ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ற இந்த புத்தகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெண் தான் முக்கியமான கேரக்டர். ஜெனிஃபர் பார்க்கர், அவங்க ஒரு லாயர். எல்லா ஆஸ்பைரிங் லாயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த குறிப்பாக பெண் வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்க, ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புத்தகம் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனிஃபர் பார்க்கர் அவர்கள் வழக்கறிஞராக அவருடைய முதல் நாள் தொடங்குது. அது நியூயார்க்கில் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியோடைய ஆஃபீஸில் தொடங்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி அன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸை எடுக்கிறாரு. யாரோடைய கேஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கேல் மொரட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாஃபியா பாஸ். ஸோ அவருக்கு எதிராக அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஸ்டெலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அன்னைக்கு சாட்சி சொல்ல போகிறார். அந்த நாளே ஜெனிஃபர் பார்க்கருக்கு ஒரு பிரச்சனையோடு ஆரம்பிக்குது. 8 மணிக்கு அவங்களுடைய வேலையை துவக்கணும். அவங்க அன்றைக்கி ஸ்வேரின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஆஃபீஸை. 8 மணிக்கு இருக்கணும். 6 மணிக்கு அலாம் வைக்கிறாங்க. அலாம் அடிக்காமல் தூங்கிடுறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போதே பல பிரச்சனைகள், லேட்டாக போகிறாங்க, போன உடனே திட்டு வாங்குறாங்க. ஆரம்பித்த உடனே அந்த காலையில் அந்த ஸ்டெலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிட்மேன், அந்த மாஃபியா குரூப்போடைய ஹிட்மேன் ஸ்டெலா சாட்சி சொல்கிறாரு. நான் கொலை பண்ணேன். இந்த கொலைகளுக்கெல்லாம் மைக்கேல் மொரட்டி சொல்லி தான் நான் கொலை பண்ணேன். அவருடைய கட்டளையின் பேரில் தான் இதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சியம் கொடுக்குறாரு. சாட்சியம் கொடுத்து அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும். டிஃபென்ஸ் தரப்பு அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவதற்காக மத்தியானம் பிரேக் கொடுக்குறாங்க. அந்த பிரேக்கில் என்ன நடக்குது, ஜெனிஃபர் பார்க்கர் அந்த ட்ரையலில் இருக்காங்க. ஸோ ட்ரையலில் இருக்கும் பொழுது ஒருத்தன் ஒரு கவரை கொடுக்குறான். கவரை கொடுத்து, இந்த கவரை தயவு செஞ்சு நீங்கள் இவர்கிட்ட கொடுத்துருக்க, ஒரு பெரிய கவரை கொடுக்குறான். இந்த கவரை நீங்கள் அந்த ஸ்டெல்லா கிட்ட கொடுத்துருங்க. அவர் நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி என்னென்ன படிக்கணும், என்னென்ன கிராஸ் பண்ணணும், கிராஸ்க்கு எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு அந்த குறிப்புகளை இதில் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் கொடுத்துருங்க அவர்கிட்ட அப்படின்றாங்க. அவன் ஒரு ப்ரொடெக்டிவ் கஸ்டடியில் இருக்கான் ஸ்டெல்லா. ஸோ இவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளி தடுக்கிறாங்க. இல்லை, யாரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ட்ரையல். மைக்கேல் மொரட்டி ஒரு பெரிய மாஃபியா பாஸ். யாருமே அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராக இல்லாத நேரத்தில் போலீஸாரும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியும் சேர்ந்து ஸ்டெல்லாவை கன்வின்ஸ் பண்ணி, நீ தான் கொலை செஞ்ச, இருந்தாலும் நீ அப்ரூவராக மாறினா உனக்கு கம்மியான தண்டனை கொடுக்கப்படும், மைக்கேல் மொரட்டியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இது ஒரு முக்கியமான வழக்கு. இந்த ஜெயிச்சார் அப்படின்னா அடுத்து அவர் கவர்னராக போகக்கூடிய அளவுக்கு அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வழக்கு. அதனால் அவருடைய ஃபுல் எஃபர்ட் அதில் போட்டு அந்த விட்னஸை கொண்டு நிற்கிறாரு. ஸோ இந்த கவரை கொடுக்க சொல்கிறாங்க. ஒருத்தர் கொடுக்குறாரு. ஜெனிஃபர் என்ன பண்ணுறாங்க, ஜெனிஃபர் பார்க்கர் அந்த கவரை இது ப்ராசிக்யூட்டர் கொடுக்க சொன்னார், இதில் நோட்ஸ் இருக்குது, இதை படிக்கிட்டோம் அப்படின்னோடனே இவங்களும் அதை வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. காவலாளி தடுக்கிறாரு. காவலாளி தடுத்தா, இல்லை இவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆஃபீஸில் இருக்காங்க, இவங்களை உள்ளே விடலாம் அப்படின்னோடனே உள்ளே விட்டு அந்த கவரை கொடுக்குறாங்க. அந்த கவரில் பார்த்தா என்ன இருக்குன்னா, அந்த கவர் யார் கொடுத்த கவர்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் மொரட்டி அவருடைய ஆட்கள் ஏற்பாடு செய்து, அதாவது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை ஒரு விக்டிமாக செலக்ட் பண்ணி கொண்டு போய் இவங்க மூலமாக பண்ணால் நடந்துரும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த கவரில் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பறவை, குருவியோட தலை திருகப்பட்டு அந்த குருவியை சின்ன அந்த கவரில் போட்டு கொடுக்குறாங்க. இது தெரியாமல் அவங்க கொடுக்குறாங்க. இது ஸ்டெல்லா இதை பார்த்த உடனே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடுது. அவன் நான் சாட்சி சொல்ல முடியாது, பயந்து போய் ஒரு பாஸ்கெட் கேஸ் அப்படின்வாங்க, அதாவது ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி சாட்சி சொல்ல முடியாது அப்படின்ற அந்த சூழல் ஏற்படுது. ஏன்னா
என்ன ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ எங்கே இருந்தாலும் உன்னை ரீச் பண்ணுவோம் நாங்கள். நீ எவ்வளோ ப்ரொடெக்டிவ் கஸ்டடியில் இருந்தாலும், போலீஸார் இருந்தாலும், கோர்ட்டில் இருந்தாலும் உன்னை என்னால் ரீச் பண்ண முடியும் பாருன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு மறைமுக மிரட்டல். அந்த மிரட்டல் அவன் பயந்து போய் என்ன ஆகுறான், நான் சாட்சி சொல்ல முடியாது, இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிடுது. இது தெரிந்த உடனே நீதிமன்றமே அல்லோல கல்லோலப்படுகிறது. எப்படி இது ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னும்பொழுது அப்போ வந்து காவலாளி சொல்கிறாரு, இல்லை இந்த அம்மா தான் வந்து ஒரு பேக்கேஜை கொடுத்தாங்க அப்படின்னோடனே எல்லோரும் சேர்ந்து ஜெனிஃபர் பார்க்கர் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பணம் வாங்கிட்டு பண்ணிட்ட, மாஃபியாவோட ஆள் நீ, வேண்டும்னே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் பார்க்கர் மேலே எல்லோரும் நீதிபதிகள், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாரும் குற்றச்சாட்டுகளை வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல, ஜெனிஃபர் பார்க்கருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே நம்முடைய நிலைமை. அவருக்கு சொல்கிறாங்க, இல்லை உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தார், அதனால தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்றாரு. நம்ப முடியல. என்ன பண்ணுறதுன்னா, உடனே எவ்வளோ பணம் இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து உடனே கைது செய்து காவலில் வைக்கிறாங்க. வைத்து விசாரணை நடக்குது. விசாரணை நடந்தவுடனே என்ன தெரியுதுன்னா, அவங்களோட வீட்டில் போய் சர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க எந்த பணமும் வாங்கலை அப்படின்றது தெரிய வருது. இருந்தாலும் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வழக்கில் இப்படி நடந்த உடனே என்டையர் ப்ரெஸ்ஸில் அவங்க பேர் வருது. இது மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க, ஜெனிஃபர் பார்க்கர் பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே அவங்க வாழ்க்கையே அப்படியே முடிந்து விட்டது போல் வீட்டில் போய் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்து பார் கவுன்சிலில் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது வழக்கறிஞராக அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் ஜெனிஃபர் பார்க்கருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு வாஷிங்டன் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், கையில் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப்போ வந்து ஆடம் வார்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இந்த பார் கவுன்சிலிருந்து வரக்கூடியவர்கள் ஜெனிஃபர் பார்க்கரை எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஆடம் வார்னர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெனிஃபர் பார்க்கரை போய் விசாரிக்க போகிறார். விசாரிக்க போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆடம் வார்னர் வந்து ஜெனிஃபர் பார்க்கரை பார்த்த உடனேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருது. ஆடம் வார்னரால் புரிந்து கொள்ள முடிகிறது, கண்டிப்பாக ஜெனிஃபர் பார்க்கர் வந்து இப்படி வந்து பணத்தை வாங்கிட்டோ இல்லை வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இந்த வேலையை வந்து கண்டிப்பாக அவர் செய்திருக்க மாட்டார் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது ஆடம் வார்னருக்கு. அதனால் அவர் வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இல்லை இவங்க பண்ணலை இதை, அதனால் இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஸோ ரிப்போர்ட்டை கொடுத்த நம்பலை, ஜெனிஃபர் பார்க்கர் வந்து நம்பலை, இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவருடைய அந்த வழக்கறிஞர் லைசன்ஸை ரத்து செய்யலை. அவங்க வந்து வழக்கறிஞராக தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்ற அந்த ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவங்க வந்து வழக்கறிஞராக அவருடைய அந்த பணியை தொடங்குகிறார். சின்ன லெவலில் தொடங்குறாரு. அதுக்கு வந்து ஆடம் வார்னர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, ஆடம் வார்னர் வந்து ஏற்கனவே திருமணமானவர். அவருடைய மாமனார் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி, பெரிய வழக்கறிஞராக இருக்கிறார். அதனால் அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, ஆடம் வார்னரை வந்து அவரையும் ஒரு பெரிய செனட்டர் ஆக்கணும், அதற்கு அடுத்த லெவலில் அவரை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதற்கான முயற்சிகளை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஆடம் வார்னர் என்ன பண்ணுறாரு, ஜெனிஃபர் பார்க்கருக்கும் ஆடம் வார்னருக்கும் காதல் மலர்கிறது. அதனால் ஆடம் வார்னர் வந்து கொஞ்சம் கேசஸ் எல்லாம் ஜெனிஃபர் பார்க்கருக்கு கொடுக்குறாரு. அந்த கேசஸ் எல்லாம் ஜெனிஃபர் பார்க்கர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனிஃபர் பார்க்கருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், நல்ல கேசஸ் வருது, ஒரு நல்ல வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வந்து எடுத்துக்கொண்டே வருகிறார். ஆடம் வார்னருக்கும் ஜெனிஃபர் பார்க்கருக்கும் காதல் ரொம்ப ஜாஸ்தியாகுது. 2 பேரும் வந்து அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து அவருடைய அந்த மாமனார் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாரு. அவர் மனைவியோடு சரியான ஒரு இது இல்லை அப்படின்னாலும், கனெக்ஷன் இல்லை அப்படின்னாலும் இது போயிட்டுருக்கு. ஆனால் ஆடம் வார்னருக்கு வந்து அவருக்கும் வந்து அந்த ஒரு இது இருக்குது, அரசியல்வாதி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வெறியும் அவர்கிட்ட இருக்குது. இது போயிட்டே இருக்கும் பொழுது ஆடம் வார்னர் என்ன சொல்கிறாரு, ஜெனிஃபர் பார்க்கர்கிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நான் வந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறார். 2 பேரும் ஆனந்தமாக அந்த இதில் அவர்களுடைய இதை வந்து போயிட்டே இருக்குது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, டைவர்ஸ் ஓகே, அவங்க மனைவி பேசுகிறாங்க, டைவர்ஸ் நான் கொடுத்துட்றேன், அதுக்கு முன்னால் நம்ம கொஞ்ச நாள் இந்த கல்யாணத்திற்காக இருந்ததுனால நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஆடம் வார்னருடைய மனைவி கருவுற்றுகிறார், அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்ற அந்த செய்தி வந்து தெரிஞ்ச உடனே ஆடம் வார்னருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் அவங்களுடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து செனட் ரேஸில் வந்து நீ கலந்துக்க போகிற, இந்த எலெக்ஷனில் நீ நிற்கணும் அப்படின்றத சொல்கிறாரு.
ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறார் ஆடம் வார்னர். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் பார்க்கர் கிட்ட கேட்குறார். ஜெனிஃபர் பார்க்கர் வந்து அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்ன நடக்கும். டைவர்ஸி அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைவர்ஸ் ஆனவங்க வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அவருடைய மனைவியை விட்டு டைவர்ஸ் ஆகி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரால் நிற்க முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு சூழல் நின்னாலும் தோற்றுடுவார். அவங்களுடைய மாமனார் சப்போர்ட் பண்ண மாட்டார்ன்றதெல்லாம் ஜெனிஃபர் பார்க்கருக்கு புரிகிறது. ஜெனிஃபர் பார்க்கர் வந்து ரொம்ப மனமுடைந்து போகிறார். என்ன இது நம்ம என்ன யோசித்தோம், என்னவோ ஒரு விஷயம் இப்படி நடக்குதே, நம்மளை மீறி நடக்குது. ஆடம் வார்னரை வந்து நம்ம திருமணம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழலாம்னும் போது இப்படி ஒரு இது வந்திருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆடம் வார்னருடன் அவருடன் அந்த உறவை முறித்து கொள்கிறார். நீ வந்து எப்போ உன் மனைவி உனக்கு வந்து குழந்தை பிறக்கிறாங்களோ அப்போ நான் வந்து இது பண்ணால் சரியாக வராதுன்னு சொல்லி அந்த உறவை முறித்து விடுகிறார். முறித்து விட்டு வழக்கை வந்து அவருடைய அந்த வழக்கறிஞர் அப்படின்ற அந்த இதில் வழக்கறிஞர் தொழிலை வந்து நடத்தி கொண்டே செல்கிறார். இந்த சமயத்தில் வராரு மைக்கேல் மொரட்டி. மைக்கேல் மொரட்டியை தான் வந்து வாழ்க்கையில் ஜெனிஃபருக்கு வந்து மைக்கேல் மொரட்டி மேலே அப்படி ஒரு கோபம். ஏன்னா ஜெனிஃபர் பார்க்கருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசம் செய்தது மைக்கேல் மொரட்டி அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ பட் மைக்கேல் மொரட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனிஃபர் பார்க்கரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார். அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு என்னென்னா, நம்மளால் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாகி விட்டது, அதில் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறார். ஜெனிஃபர் பார்க்கர் வந்து இஸ் அ பிரில்லியன்ட் அட்டார்னி, பிரில்லியன்ட் ட்ரையல் லாயர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து எல்லா வழக்குகள்லையும் முக்கியமான வழக்குகளில் பெரிய பெரிய வழக்குகளில் வந்து பெரிய வெற்றிகளை குவிக்கிறார். பத்திரிகையில் அவருடைய பேர் வருது, ஃபோட்டோ வருது, பணம் அப்படியே கொட்டுது அவருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. என்ன வருது அப்படின்னா, என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து கருவுற்று இருக்கிறார், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஜெனிஃபர் பார்க்கர் அப்படின்றது தெரிய வருது. யாருடைய குழந்தைன்னு பார்த்தா ஆடம் வார்னருடைய குழந்தை. அதை வந்து அந்த கருவை கலைத்து விடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு அவர்களுடைய மனம் இடம் கொடுக்கல. அதனால் ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு அந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறார். ஸோ ஜெனிஃபர் பார்க்கர் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஜோஷுவா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். அவருக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரிகிறது. அதாவது இது வந்து ஆடம் வார்னருடைய குழந்தை அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியுது. ஆடம் வார்னருக்கே தெரியல இது வந்து இவருடைய குழந்தை அப்படின்றது வந்து தெரியல. அப்படியே போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் வார்னர் வந்து செனட்டராக எலெக்ட் ஆகிடுறாரு. ஸோ அதனால் ஒரு தொடர்பே இல்லாமல் போகிறது. ஜெனிஃபர் பார்க்கர் வந்து அப்சல்யூட்லி கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. தொடர்பு இல்லாமல் போகுது. அது அப்படியே கண்டினியூ ஆகி சென்று கொண்டு இருக்கிறது. மைக்கேல் மொரட்டி என்ன பண்ணுறாரு, இந்த சமயத்தில் ஜெனிஃபர் பார்க்கரோடு நெருக்கமாக முயற்சி செய்கிறார். ஜெனிஃபர் பார்க்கரை எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட் விமன், பியூட்டிஃபுல் விமன், ஒரு டிசைரபிள் விமன் அப்படின்ற அளவில் வந்து ஜெனிஃபர் பார்க்கரை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக்கேல் மொரட்டிக்கும் என்னென்னா ஜெனிஃபர் மேலே வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு பரிதாபம் வருகிறது. அதன் பின்னால் வந்து அது காதலாக மாறுகிறது. ஸோ ஜெனிஃபர் பார்க்கரை எப்படியும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறார். எவ்வளோ பணம் வேணால் தரேன், எங்களோட மாஃபியா கேசஸ் எல்லாம் நடத்துன்னு சொல்கிறாங்க. ஜெனிஃபர் பார்க்கர் அதை மறுத்து விடுகிறார். அவரை வந்து பேச இது பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவரை கர்டெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மைக்கேல் மொரட்டிக்கு வந்து ஒரு இதை உருவாக்குது. என்ன, நம்ம இவ்வளோ முயற்சிகள் எடுத்தோம், ஜெனிஃபர் பார்க்கர் வந்து நம்முடைய முயற்சிகளை வந்து தடுத்து கொண்டே இருக்கிறார்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தோன்றுகிறது. ஸோ இதில் எதிர்பாராத விதமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருப்பார் ஜெனிஃபர் பார்க்கர். அவன் என்ன பண்ணுவான், இவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக ஜெனிஃபர் பார்க்கருடைய குழந்தை ஜோஷுவா, ஜெனிஃபர் பார்க்கருக்கு அவருடைய உலகமே வந்து அவருடைய மகன் ஜோஷுவாவை தான் இருக்குது. ஜோஷுவா வந்த உடனே அவர்களுக்கு வேறு எந்த தேவையுமே இருக்கவில்லை. வழக்குகள், அவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஜோஷுவாவை வந்து அந்த கிரிமினல் யார் மேலே இவங்க இது பண்ணாங்களோ அவன் என்ன பண்ணுறான், கடத்திடுறான். ஸோ இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கடத்திட்டான்னொன்னே அவருடைய உலகமே இடிந்து போனது போல் வந்து ஒரு உணர்வு. யார்கிட்ட பேசுறது, ஆடம் வார்னரை போய் காண்டாக்ட் பண்ணலாமா, இஸ் அ செனட்டர், அவர் ஹெல்ப் பண்ணுவார், FBIயில் போய் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார், உன்னுடைய குழந்தைன்னு சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இல்லை, நம்ம வந்து மைக்கேல் மொரட்டி, ஏன்னா மாஃபியா பாஸ் அவர்கிட்ட சொன்னால் ஈஸியாக கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்கள் குழந்தையா அப்படின்றதுக்காக மைக்கேல் மொரட்டியிடம் தெரிவிக்கிறார். மைக்கேல் மொரட்டியிடம் தெரிவித்தவுடன் என்னாகிறது அப்படின்னா, அவருடைய ரீசோர்ஸஸை பயன்படுத்தி கண்டுபிடிச்சி இந்த குழந்தைய எங்கே வச்சுருக்கான் அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி அவரே போய் அந்த இவனை சுட்டு கொன்று அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வருகிறார். குழந்தையை மீட்டு கொண்டு வந்த உடனே மைக்கேல் மொரட்டி மேலே இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசம் ஏற்படுகிறது. ஜெனிஃபர் பார்க்கருக்கு என்னுடைய குழந்தையை கூட்டு கொண்டுட்டாரு, இதை விட என்ன இது பண்ணணும், இதுக்காக பர்சனலாக ரிஸ்க் எடுத்து இது பண்ணி என் குழந்தையை மீட்டு கொண்டு வந்துட்டார் ஒரு கொடுமையான கிரிமினல் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அது அப்படியே காதலாக மாறுகிறது. மைக்கேல் மொரட்டியும் ஜெனிஃபர் பார்க்கரும் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ செனட்டராக போகிறாரு ஆடம் வார்னர். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாஃபியாவை
ஒழிக்கக்கூடிய அந்த வேலை, அந்த குழுவில் யார் இடம்பெற்றிருக்காருன்னு பார்த்தா ஆடம் வார்னர் இடம்பெற்றிருக்கிறார். ஸோ ஆடம் வார்னருடைய மிஷன் என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது மைக்கேல் மாரட்டியை திருப்பி மீண்டும் சிறையில் வச்சு இது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சூழல் வருகிறது. ஸோ இந்த விஷயங்கள் இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது ஜெனிஃபர் பார்க்கர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. மைக்கேல் மாரட்டி என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஜெனிஃபர் பார்க்கருக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு அப்புறமா வந்து அவங்க டோட்டலாக அப்படியே மைக்கேல் மாரட்டியோட சென்று விடுகிறார்கள். மைக்கேல் மாரட்டியோட வழக்குகள் மாஃபியாவோட லாயராகவே மாறிடுறாங்க. ஸோ எல்லாமே தெரியுது. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா உங்களை கைது செய்து சிறையில் அடைப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜெனிஃபர் பார்க்கருக்கு என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை. ஏன் அப்படின்னா, எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் நிற்கும் அப்படின்ற அந்த ஒரு சூழல். மைக்கேல் மாரட்டியை மாட்டி விட்டோம் அப்படின்னா இவரை உயிரோடு விட்டுற மாட்டாங்க. அவரை காட்டி கொடுக்கல அப்படின்னா கவர்மெண்ட்டில் விட்டுற மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஜோஷுவாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இல்லை என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வெக்கேஷன், இந்த குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வெக்கேஷனுக்கு வந்து மெக்சிகோ போகிறாங்க. மெக்சிகோ போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஜோஷுவாவுக்கு வந்து தலையில் வந்து ஒரு அடிபடுது. அவர் வந்து சர்ஃபிங் போகிறாரு. அதில் வந்து அந்த சர்ஃப் போர்டு பட்டு தலையில் அடிபட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு சரியாயிடுது. ஒரு சின்ன பம்ப் இருக்குது தலையில். இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் இது பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து திருப்பி இங்கே வந்த உடனே நினைவிழந்து போகிறார் ஜோஷுவா. பார்த்தா மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அது யாருக்கும் தெரியல. அவரை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கோமாவில் இருக்கார். மருத்துவர்கள் வந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. எந்த முயற்சி செய்தாலும் அவனை வந்து ஜோஷுவா வந்து காப்பாற்ற முடியல. ஸோ ஜோஷுவா இறந்து விடுகிறார். ஜெனிஃபர் பார்க்கரால் இதை வந்து நம்ப முடியலை. எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மைக்கேல் மாரட்டியை பற்றி சொல்லிவிட்டு அவங்களும் வந்து தூக்க மாத்திரையை போட்டுக்கிறாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அவர் வந்து காப்பாற்றப்படுகிறார். மைக்கேல் மாரட்டிக்கு வந்து இது தெரிய வந்து மைக்கேல் மாரட்டியும் கொலை பண்ண வராங்க. ஜெனிஃபர் பார்க்கரை கொலை பண்ண வராங்க. அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சு போய் தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்ததால் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஒரு 6 மாதங்கள் 8 மாதங்கள் 9 மாதங்கள் இருந்து ரெக்கவர் ஆகி மைக்கேல் மாரட்டியை வந்து போலீஸில் பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. அவரை வந்து வேறு ஒரு இதில் இதாகிடுறாரு, இறந்து போய்ட்றாரு. அவர் ஒரு ஷூட் அவுட்டில் வந்து அவரை வந்து இது பண்ணிடுறாங்க. ஆடம் வார்னர் கடைசியில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறிவிடுகிறார். இவங்க திருப்பி அவருடைய சொந்த ஊர், சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போய் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், இனிமேல் என்ன இருக்குது என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த கடைசி இதை வந்து இப்படி முடிப்பார். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். அதாவது பேஜ் டர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவரசங்களும் இருக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு மசாலா கதை அப்படின்னு சொல்லுவீங்களே, அது அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. இதில் யார் என்னன்றது உங்களுக்கு இப்போ இந்த மக்கள் என் பக்கத்தோடு நீங்கள் வந்து பொருத்தி பாருங்கள். ஆடம் வார்னர் தான் திரு ராஜேஷ் அவர்கள், அண்ணன் ராஜேஷ் அவர்கள். மைக்கேல் மாரட்டி யாருன்னா அண்ணன் சத்யராஜ் அவர்களாக நடிச்சிருப்பாங்க. ஜெனிஃபர் பார்க்கராக வந்து அம்பிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஐ திங்க் வில் பி ஏபிள் டு ஹாவ் அ கிளியர் ஐடியா. இந்த கடைசி அந்த வரிகள் அவர் முடிக்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அந்த வரிகளை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். Cold January day in the capital when Adam Warner was sworn in as the 40th President of the United States. His wife wore a sable hat and a dark sable coat that did wonderful things for her pale complexion and almost concealed her pregnancy. He stood next to her daughter and they both watched proudly as Adam took the oath of office, and the country rejoiced for the three of them. They were the best of America, decent and honest and good, and they belonged in the White House. In a small law office in Kelso, Washington, Jennifer Parker sat alone looking at the inauguration on television. She watched until the last of the ceremony was over and Adam and Mary Beth and Samantha had left the podium surrounded by Secret Service men. Then Jennifer turned off the television set and watched the images fade into nothingness, and it was like turning off the past, shutting out all that had happened to her, the love and the death and the joy and the pain. Nothing had been able to destroy her. She was a survivor. She put on her hat and coat and walked outside, pausing for a moment to look at the sign that said Jennifer Parker, Attorney at Law. She thought for an instant of the jury that had acquitted her. She was still a lawyer, as her father had been a lawyer, and she would go on searching for the elusive thing called justice. She turned and headed in the direction of the courthouse. Jennifer walked slowly down the deserted, windswept street. A light snow had begun to fall, casting a chiffon veil over the world. From an apartment building nearby, there came a sudden burst of merriment, and it was such an alien sound that she stopped for a moment to listen.
She pulled her coat tighter about her and moved on down the street, peering into the curtain of snow ahead as though she were trying to see into the future. She was looking into the past, trying to understand when it was that all the laughter died. ஸோ ஒரு அருமையான புத்தகம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரசிப்பீங்க. ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஃபார் ஆல் தி லாயர்ஸ், எஸ்பெஷலி ஃபீமேல் லாயர்ஸ், do study this Rage of Angels.